ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டிலே ரெடி பண்ண சாம்பிராணின்னு சொல்லலாம், இல்லை நறுமண பொடின்னு கூட சொல்லலாம். இப்போ என்னென்ன சேர்த்து பண்ணேன்னு பார்க்கலாம். மஞ்சள், வெட்டிவேர், சந்தனம், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஜவ்வாது, இது எல்லாமே சேர்த்து இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறலாம். வெட்டிவேரை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சிட்டு வந்துட்டு சந்தனம் சேர்த்துக்கலாம். இது நான் மதுரையிலேருந்து வாங்கிட்டு வந்த சந்தனம், நல்லா வாசமாக இருக்கும். நீங்கள் சந்தனத்தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே அரைச்சிட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி தான் இருக்கும், நல்ல வாசமாக இருக்கும். இந்த கோயிலெலாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மனத்தை கண்டுதே நமக்கு மன அமைதி கிடைக்கிது. இப்போ சந்தனத்தோடு சேர்த்து நான் அந்த பவுடரையும் கலக்கி நம்மளோட சுவாமி படத்துக்கும் வைக்கலாம், அப்புறம் விளக்குக்கும் வைக்கலாம். அப்புறம் நம்ம சாம்பிராணி போடையில் அந்த பவுடரை மேலேயும் தூவி விட்டோம் அப்படின்னா அதனோட நறுமணம் நமக்கு மன அமைதியையும் தரும். இப்போ எல்லா விளக்கையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வியாழக்கிழமை நைட்டே இது ரெடி பண்ணி வச்சிடணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கு ரெடி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பச்சரிசி காயின்ஸும் நம்ம போட்டு வச்சுக்கிறலாம். ஏன்னா மகாலட்சுமிக்கு பிடிச்சது. இல்லை நீங்கள் பச்சரிசி தனியாகவும் வச்சும் சாமி கும்பிட்டுக்கிறலாம். நான் விளக்கில் எப்பயுமே பச்சரிசி காயின்ஸ் போட்டு ஒரு காயின்ஸில் சந்தன குங்குமம் வச்சுதே வைப்பேன். முதல் நாளே ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உப்பு தீபமும் ஏற்றிக்கிறலாம் விருப்பம் இருந்தால். நான் ஒரு 3 வாரம் ஏற்றினேன், அதுக்கப்புறம் ஏற்றுறதில்ல. இதை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பச்சரிசியும் காயின்ஸும் கண்டிப்பாக வச்சு காமாட்சி அம்மன் விளக்கில் வச்சு ஏற்றுவேன். ரொம்பவுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் நம்ம அறக்க பறக்க பார்க்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் எந்திரிச்சதுமே பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு வாசலில் ஏற்றிட்டு உள்ளே ஏற்றிக்கிடுவோம். இப்போ சுவாமிக்கு ரோஸ் வச்சுக்கிறேன். ரோஸ் ரொம்ப குட்டி குட்டியாகவே இப்போ நம்ம செடியில் பூக்குது, ரொம்ப பெருசாக இல்லை. இப்போ எல்லாத்துக்குமே மலர் வச்சுட்டு விளக்கு ஏற்றிக்கிடுவோம். விளக்கு ஏற்றிட்டு நம்ம தயார் பண்ண அந்த பவுட்ரு போட்டுக்கிடுவோம். விளக்கில் நல்ல வாசமாக இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குன்னு கூட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே தயார் பண்ண சாம்பிராணி, அந்த சாம்பிராணியில் அந்த பவுட்ரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி உருளியிலையுமே கொஞ்சம் ஒரு பிஞ்சு போட்டோம் அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும். ஏன்னா அதில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு எல்லாமே சேர்த்துருக்கோம்ல, வெட்டி வேர்லாம் அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். அப்படியே கையோட கிச்சன்லேயுமே விளக்கேற்றிடலாம். நான் டெய்லியும்லாம் கிச்சனில் ஏற்ற மாட்டேன், வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் ஏற்றுவேன். அப்படியே பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கையில் பாலையுமே காய வச்சுட்டேன். இன்றைக்கி பிரசாதமாக பழம்லாம் எதுவும் இல்லை, பாலை காய்ச்சிதையும் கொஞ்சம் எடுத்து வைக்கணும். அப்படியே கையோட சாம்பிராணியுமே போட்டு முடிச்சுட்டு காப்பி போட்டு குடித்தாச்சு. அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் ரொட்டீன். முடிஞ்சளவு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க. நானுமே விடாமல் கொஞ்ச நாள் ஏற்றிக்கிட்டே வர்றேன். ஓரளவு மாற்றங்கள் இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சிக்கிட்டு அந்த காரியத்தை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அடையும்.